குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 6/2/2026 வெள்ளிக்கிழமை தை மாதம் 23ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 முதல் 10 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:36. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:11 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:41 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:44 வரை, சுகர்மம் பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:11 வரை, பாலவம் பின்பு மாலை 3:37 வரை, கௌலவம் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:41 வரை, மரண யோகம் பின்பு காலை 6:35 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:41 வரை, அவிட்டம் பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று அதிகாலை 1:41 வரை, முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு வெள்ளிக்கிழமை, அதிலும் தை வெள்ளி மிக விசேஷமான நாள். செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வழிபாடு உகந்த நாள். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்வது விசேஷம். மகாலட்சுமி அஷ்டகம், ஸ்ரீ சூக்தம், அதோடு ஸ்ரீ விஷ்ணு சூக்தம், புருஷ சூக்தம் என்று உள்ளது. மகாலட்சுமி வழிபாடோடு ஸ்ரீமன் நாராயணரையும் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வழிபடுபவர்களுக்கு இரட்டிப்பான பலன்கள் வந்து சேரும். மகாலட்சுமியை மட்டும் வழிபடக்கூடாது. காரணம், ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயத்தில் வாசம் செய்யக்கூடியவள். அதனால்தான் ஸ்ரீநிவாஸ் என்று பெயர். ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி என்று அர்த்தம். நிவாஸ் என்றால் வாழ்தல், இருத்தல். ஆக ஸ்ரீநிவாஸ் மகாலட்சுமி பெருமாளிடத்தில் வாழ்வதால் ஸ்ரீமன் நாராயணருக்கு மற்றொரு பெயர் ஸ்ரீனிவாசன் என்று பெயர். ஆக இந்த நாள் மகாலட்சுமி வழிபாடு மாலை நேரத்துல விளக்கேற்றி 6 மணிக்கு மேல விசேஷ பூஜைகள் செய்து வழிபட்டால் இந்த தை வெள்ளிக்கிழமை, அதிலும் குத்து விளக்கு வழிபாடு பல ஆலயங்கள்ல நடக்கும். விளக்கு பூஜைகள் நடக்கும். விளக்கு பூஜை எனும்போது ஒத்தை விளக்கு ஏற்றி வழிபடக்கூடாது. பஞ்சமுகம் குத்து விளக்கு ஏற்றிதான் திருவிளக்கு பூஜையை நாம் செய்தால் நல்லது. ஆகவே இந்த நாளில் விசேஷமாக சர்க்கரை பொங்கல் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்தது. அதே போல சுக்கிர பகவான்
இந்த நாளை ஆளுவதால் அவருக்குண்டான தானியமான மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபட்டு குடும்ப நபர்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். வெளி நபர்களுக்கு கொடுக்க கூடாது. தை வெள்ளிக்கிழமை தினத்தில் சுமங்கலி பெண்கள் விரதங்கள் அனுஷ்டிக்கலாம். விரதங்கள் அனுஷ்டிப்பதால் மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும். தீர்க்க சுமங்கலியாக, நித்திய சுமங்கலியாக, சுகாசினியாக நீங்கள் இருப்பீர்கள். அதே போல பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ கோவிலுக்கும் சென்று வருவது, அபிஷேக ஆராதனைகள் செய்வது, சர்க்கரை பொங்கல் படைப்பது, மாவிளக்கு வைத்து ஏற்றுவது மிக விசேஷமானது. விரதாதி விசேஷங்கள். சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க சிறந்த நாள். வாகன பழுதுகளை சரிபார்க்க ஏற்ற நாள். தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:51 முதல் மதியம் 12:31 வரை மேஷ லக்னம். 12:32 முதல் 2:25 வரை ரிஷப லக்னம். மதியம் 2:26 முதல் மாலை 4:31 வரை மிதுன லக்னம். 4:32 முதல் மாலை 6:43 வரை கடக லக்னம். 6:44 முதல் 8:48 வரை சிம்ம லக்னம். இரவு 8:49 முதல் 10:48 வரை கன்னி லக்னம். 10:49 முதல் 12:48 வரை துலாம் லக்னம். காலை 12:49 முதல் 2:54 வரை விருச்சக லக்னம். 2:55 முதல் காலை 5:05 வரை தனுசு லக்னம். 5:10 முதல் காலை 7:14 வரை மகர லக்னம். 7:15 முதல் 9:08 வரை கும்ப லக்னம். 9:09 முதல் காலை 10:50 வரை மீன லக்னம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது 27 நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் கொண்டது. ஆகவே இதை தவறாமல் 27 முறை காலை நேரமான சுக்கிர பகவானுக்கான ஓரையிலும், இரவு 8 முதல் 9 மணி வரையிலான சுக்கிர பகவானுக்கான ஓரையிலும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு விளக்கேற்றி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்வது நன்மை தரும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகே தன்னோ சுக்கிர பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுப சுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். விசேஷமானது நடக்கும். ஒவ்வொரு நாளும் பல நன்மைகளை நீங்கள் பெற வாய்ப்புகள் உண்டு. வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. பக்தி யோகம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த நாள் பஞ்சமி திதி. ஸ்ரீ வராகி தேவியை வழிபட வேண்டிய அற்புதமான நாள். அமாவாசை முடிந்த 5ஆம் நாளும் பௌர்ணமி முடிந்த 5ஆம் நாளும் பஞ்சமி திதி வரும். இவை கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் என்று சொல்வாங்க. இது ஒரு மகத்தான திதின்னு சொல்லப்படுறது. சப்த மாதர்கள்ல வராகியும் ஒருவங்க. நாம் செய்கின்ற காரியத்துல ஜெயமும் காரிய சித்தியும் தரக்கூடியவள் அம்பிகை. இந்த நாள்ல ஸ்ரீ சக்தி தேவியை விரதமிருந்து வழிபாடு செஞ்சா எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும்னு ஐதீகம் மகான்கள் யோகிகளால சொல்லப்படுது. யாரெல்லாம் இந்த பஞ்சமி திதியை வழிபடலாம்?
எல்லோருமே பஞ்சமி திதியில விரதம் இருந்து வழிபடலாம். ஆனா குறிப்பா பஞ்சமி திதியில பிறந்த ஜாதகர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. ஏன்னா அவருக்கான விஷயங்கள், உதாரணமா கல்வி பயில, தொழில் தொடங்க, திருமணம் செய்ய என புதிதாக தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலிலுமே ஒருவித தடை, தாமதம், கஷ்டம் ஏற்படும். இந்த ஜாதகர்கள் பஞ்சமி திதியில பாம்பு புத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில், அம்மன் கோவிலுக்கு போய் அங்க 5 எண்ணெய் கலந்து அல்லது நல்லெண்ணெய் சிகப்பு திரி போட்டு குத்துவிளக்கின் 5 முகத்தினையும் ஏற்றி நம் வேண்டுதல்களை மனதிற்குள் நினைத்து கொண்டே வழிபடணும். நிவேதனமாக பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடை அல்லது நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, தயிர் சாதம், மொச்சை, சுண்டல், பானகம் இதெல்லாம் அன்னை வராகிக்கு நிவேதனமாக படைக்கலாம். சொல்ல வேண்டிய மந்திரங்கள் போது ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக இந்த ஒரு வரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக சொல்லி வழிபட எல்லாவித நன்மைகள் கிடைக்கும். குறிப்பா சொல்லணும்னா ஏவல், பில்லி, சூனியம் போன்றவையால பாதிப்புகள் ஏற்படாது. குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும். கடன் தொல்லை, வறுமை இதெல்லாம் நீங்கும். வளர்ப்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்னு 2 முறை வரும். இந்த பஞ்சமி திதியிலும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமையோட கூடிய பஞ்சமி திதி வர்றது ரொம்ப விசேஷம். சத்ருநாசம், கடன் தீருதல், செல்வ செழிப்பிற்கு உகந்த நாள்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல வராகி அம்மன் வழிபாடு மிகவுமே சிறப்பு. அம்மன் கோவில்கள்ல குத்துவிளக்கு ஏற்றி பஞ்சமி திதி விரதம் இருந்து வராகி காயத்ரி மந்திரம் கூறி மனமுருக பிரார்த்தனை செய்தால் சகலவிதமான தீமைகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் நீங்கும்னு சொல்லப்படுது. அம்பாளை வழிபடுறதுக்கான முறைகள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை பஞ்சமி அன்னைக்கு மாலை நேரத்துல அம்மன் கோவிலுக்கு போய் ஸ்ரீ வராகி அம்மனை வழிபடணும். பஞ்சமி தீப வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது 5 எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் கலந்து சிகப்பு திரி போட்டு குத்துவிளக்கின் 5 முகங்களையும் ஏற்றி வழிபடணும். நிவேதனம் அம்மனுக்கு மிக திருப்திகரமான சர்க்கரை பொங்கல், பானகம், வெல்லம் கலந்த நைவேத்தியத்தை படைக்கலாம். இந்த மந்திரம் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லணுங்க. ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபிக்கிறது சிறந்தது. கடன் மற்றும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரணும்னா தேய்பிறையில வரக்கூடிய பஞ்சமி, அதாவது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நாள்ல இது செஞ்சீங்கன்னா அதி அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த நாட்கள் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி எதிர்ப்புகள் விலகணும், பகைவர்கள் நீங்கணும், எதிரிகள் தொல்லை அடங்கணும், வழக்கு தொடர்பான தடை தாமதங்கள் நீங்கி வராகி அம்மனுக்கு கருப்பு அல்லது சிகப்பு வஸ்திரம் சாற்றி வழிபடலாம். நாகதோஷம் இருக்கிறவங்க பாம்பு புத்துக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு பால் ஊத்தி புத்து மண்ணை நெத்தியில இட்டுக்கிட்டு பூஜிக்கிறது நாகதோஷ பரிகாரமாகவும் சொல்லப்படுது. இந்த நாள்ல விரதங்கள் இருந்து பூஜித்தீங்கன்னா மன அமைதியும் ஆன்மீகத்துல நல்ல வெற்றியையும் அடையலான்னு சொல்லப்படுது. இந்த நாள் என்ன விசேஷம்னா தேய்பிறை, அதிலும் வெள்ளிக்கிழமையில பஞ்சமி திதி வர்றதுதான் ரொம்ப விசேஷம். ஆக இந்த நாள் வராகி தேவியை வழிபட்டீங்க அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. காவல் தெய்வமாக சப்த கன்னியர்ல ஒருவராக விளங்குபவர் தான் அன்னை வராகி தேவி. விஷ்ணுவின் வராக அவதாரத்தினுடைய மறு அம்சம் அம்பாள். பன்றி முகம், பெண் உடல், 8 கரங்களுடன் காட்சி தருபவள் அன்னை வராகி. 8 உருவங்கள்ல இருந்து பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடியவள் அம்பிகை. அன்னை ஸ்ரீ வராகியானவள் பலருடைய குல தெய்வமாகவும் இருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் உள்ளிட்ட சோழ மன்னர்கள் போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அன்னை வராகியை வழிபட்டு அதன் முறையாக செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சிருக்காங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் வெற்றியையும் தரும் தெய்வமாக, உன்னதமான சக்தியாக அன்னை வராகி தேவி திகழ்கிறாள். ரொம்ப முக்கியமா அன்னை வராகி தேவியிடம் நியாயமாக முன் வைக்கப்படும் கோரிக்கைகள் எதுவானாலும் உடனடியாக நிறைவேறும்.
தூய எண்ணத்தோடு மன தூய்மையோடு விளக்கேற்றி வைத்து வராகி நம்முடன் இருப்பதாக நினைத்து நம்பிக்கையுடன் வழிபட்டால் வராகி அம்மன் நம்முடைய வீட்டிற்கே தேடி வந்து அருள் செய்வாள் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. ஓம் ஸ்ரீ வராகி தேவியை நமகா. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்களாக பார்க்கும் பொழுதுங்க, வெள்ளிக்கிழமை தினம் தை வெள்ளி ரொம்ப விசேஷம். அதிலும் பஞ்சமி தேதி கூடி வந்திருக்கிறது. அதி அற்புதமான நாள். நாள் செய்யாததை நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. பஞ்சாங்கம், திதி, வார, யோகம், கரணம், நட்சத்திரம், இந்த 5 அங்கங்கள் கொண்ட இந்த 5 அம்சத்தையும் வைத்து யார் ஒருவர் அந்த தினத்தில் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிட சாஸ்திரத்திலையும் சரி, நம்மளுடைய சாஸ்திர குறிப்புகள்லையும் சரி, வேதங்கள்லையும் சரி. ஆக இந்த நாள் இருக்கக்கூடிய பஞ்சமி தேதியில் அன்னை ஸ்ரீ தேவி வராகியினுடைய வழிபாடு பற்றின முழுமையான விளக்கம் உங்களுக்கு இன்றைய பஞ்சாங்க பகுதி, அதாவது இன்ட்ரோவில் கொடுத்துருக்கோம். அதை முழுமையாக கேட்டு வழிபடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள் அனைத்தும் தூளாக்கும். வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவள் அன்னை ஸ்ரீ வராகி தேவியானவளுடைய இந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடு கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கு அனுகூலமாக இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி, கோச்சாரத்தினுடைய நிலைப்படி உங்களுக்கு எப்படி இருக்கிறது, வான் மண்டலங்களில் கிரகங்கள் எப்படி எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு ஆளுமை தராங்களோ அதுதான் நடக்கும். எப்படி நிர்வாகம் செய்கிறாங்களோ அதற்குண்டான பலனத்தை நீங்கள் கிடைக்கும். ஆகவே உங்களுக்கான பலன், தினப்பலன், இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த தகவலை மற்றவங்களுக்கும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு, ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அம்பிகை வழிபடுறதுக்கு நீங்களும் ஒரு உதவியாக இருங்க. இது ஒரு புண்ணிய காரியமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, நீங்களும் நலம் அடையலாம், மற்றவங்களையும் நலம் அடைய செய்கிறீங்க இல்லையா, இதுதாங்க புண்ணியம். ஆக இந்த புண்ணிய காரியத்தை செய்யறதுக்கு நீங்களும் ஒரு கருவியாக செயல்படுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். தொடர்ந்து ஒரு 5 பஞ்சமி திதியில் வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக உயரும். கண்டிப்பாக வறுமை நிலைகள் அகன்று நல்ல வளமையான வாழ்க்கை, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவின்னு உங்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு வந்துடுங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது சந்திர பகவான், சந்திரன் தான் மனோகாரகன், அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ரு, கடன், எதிரி, நோய், இந்த 3 பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 6ஆம் இடம். அது மட்டும் இல்லை, வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், வேலை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமும் வீடும் இதுதான். ஆக 4ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மற்றவங்களுடைய கருத்து சொல்வதை குறைத்து கொள்வது நல்லது. யாரை பற்றியும் விமர்சனங்கள் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் குறையே செய்தாலும் அதை பற்றி வெளிப்படுத்தாதீங்க. தவறுன்னு தெரிஞ்சால் கூட அதை யாரிடத்திலும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லை வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம், ஏன்னா 4ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக இது தொடர்பாக கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி கொடுப்பீங்க. வேலை செஞ்சோ இல்லை ஏதாவது நீங்கள் செய்கிற தொழிலிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சோ கடனை திருப்பி செலுத்துறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நிதான போக்கு இருக்கும். எந்த துறையை எதை சூஸ் பண்ணணும், எதை செலக்ட் பண்ணணுன்ற விவரங்கள் தெரியும். டீச்சர்ஸ் கிட்டேயும் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேயும் ஒபேவாக இருக்கணும், அதாவது கீழ்ப்படியணும். மற்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறது நல்லது. செய்யக்கூடிய தொழிலை உணர்ந்து செய்வீங்க. இதில் பங்குதாரர்களுடைய ஆதரவு இருக்கும். வியாபாரம் தொடர்பாக வேலைகளில் நல்ல முன்னேற்றம், உயர்வு ஏற்படும். பண வரவுக்கு குறைவில்லை. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்குங்க. கைக்கு கண்டிப்பாக பணம் வரும். இந்த வெள்ளிக்கிழமை தினம் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களை கவனிக்கலாம். அரசாங்க காரியத்தையும் செய்யலாங்க. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. அதே மாதிரி மாணவர்கள், கல்வி படிக்கிறவங்களுக்கு
சந்திர பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்களுக்கு சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. அதுவும் குழந்தைய ரூபமாக சில சங்கடங்கள் இருந்தால், வாக்குவாதம், வீண் பேச்சுக்கள், பிரச்சனைகள் இருந்தால், குறுகிய மனப்பான்மை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவில் கைக்கு பணம் வரும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருக்கும். ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நல்லதே நடக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான நாள். முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் சௌக்கியமாக பண வரவோடு விரும்பியதை வாங்கிக்கிட்டு குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. தம்பதியர்களுக்கிடையே குதூகலம், அனுகூலம் உண்டாக்கும். நல்ல புரிதல் இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை, மன அமைதி இருக்கும். நிரந்தரமான சந்தோஷம் உண்டாக்கும். இந்த நாள் வீண் பேச்சோ வாக்குவாதங்களோ சண்டை சச்சரவுகள் ஏதும் காணப்படாது. நிம்மதியாக அனுசரித்து இருங்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின்படி இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகுது, இந்த நாளுக்கான விசேஷம் என்ன, பரிகாரம் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பீங்க. வெள்ளிக்கிழமை தினத்தில், அதிலும் தை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். அதிலும் விசேஷம் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியும் இணைஞ்சிருக்கிறது. திதியில் பஞ்சமி திதி ரொம்ப அற்புதமானது, உன்னதமானது, எல்லோராலும் போற்றக்கூடியது இந்த பஞ்சமி திதி. ஆக அம்பிகைக்கு மிக மிக உகந்த திதியாக இருக்கிறதுனால உலகமே இந்த நாளை கொண்டாடுங்க. சகல தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் உகந்த திதி. ஆகவே ரிஷபராசி என்பர்கள் இந்த நாளை தவற விடாதீங்க. தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதிங்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகணும்னா அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபாடு பண்ணுங்க. அம்பாளுடைய வழிபாடு எப்படி பண்ணணும், என்ன பரிகாரம் செய்யணும், அம்பிகைக்கு என்ன தான வகை செய்யணும், என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரோவில், அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்காக அதில் கொடுத்துருக்கோங்க. பார்த்து இந்த நாளை பயனுள்ளதாக பண்ணிக்கோங்க. எப்பவுமே கிடைக்காது வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி வரதுங்கிறது. இந்த நாள் உங்களுடைய அதிர்ஷ்டம். இந்த நாள் கிடைச்சிருக்கு. என்ன அதிர்ஷ்டம் தெரியுங்களா? வெள்ளிக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ரிஷபராசி அன்பர்களுடைய அதி தேவதை சுக்கிர பகவான் தாங்க. ஆக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான டேவாக தொடங்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு. பூர்வீக சொத்துக்கள்னால வளர்ச்சி, நல்ல சூழ்நிலைகள் அமையும். சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தோட, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அருளோட, அன்னை ஸ்ரீ வராகி தேவியினுடைய ஆசையையும் பரிபூர்ணமாக பெறுவதற்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. உங்களுடைய வியாபாரம் ஒரு தூக்கி பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க விலகி போயிடுவாங்க. எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செஞ்சவங்க, அதே மாதிரி தேவையில்லாததை பற்றி வெளியே பெரிய அளவில் பேசினவங்க எல்லாம் அமைதி ஆயிடுவாங்க. கடினமான விஷயங்களை ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்கான அமைப்பு பிராப்தம் இந்த நாள் இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு. புதிய வகை தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும். டெக்னிக்கலான வேலைகளில் ஈடுபடுவீங்க. டெக்னீஷியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடினம் அப்படியுமே இருக்காது, கஷ்டமே இருக்காது. சொல்ல சொல்ல உங்களுடைய வேலைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க. வியாபார போக்கு நல்ல விதமாக இருக்கிறதுனால வருமானமும் கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்க உத்தியோகத்தில், அலுவலக காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். விரும்பிய பொருட்களை விரும்பினபடியாக நடக்கும். செயல்பாடுகள் இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகள் குறையுங்க. மறைமுக திறமைகள் வெளிப்படும். ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஹெல்த் வெல்த் நல்லா இருக்கும். கைக்கு பணம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் தாமதம் இல்லாமல், டிலே இல்லாமல் சீக்கிரமாக வரும். பொருளாதாரத்தில் நல்ல நல்ல ஏற்றங்கள் பிறக்குங்க. உற்சாகத்தோடு இருப்பீங்க. தெம்பு தைரியம் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் உண்டாகும். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுனால நடக்காத வேலைகள் கூட நடத்தி காட்டுவீங்க. உடல் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில்
நல்ல கெட்டிக்காரத்தனம் சுட்டித்தனம் இருக்குங்க. உடனடியாக புரிஞ்சுக்குவீங்க. படிப்பில் சோர்வே இருக்காது. அடுத்தடுத்த வேலைகள் என்னங்கிறத கால்குலேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆக ரிஷபராசி என்பர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு குட் டேன்னு தான் சொல்லணும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பாராட்டுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்தஸ்து கிடைக்கும். நல்ல அறிவார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன் வாங்கிறதுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டா சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். மேன்மையாக இருப்பீங்க. தொட்ட காரியங்கள் துலங்கும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. புத்தி கூர்மை உண்டாக்கும். மாணவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். புகழ் வந்து சேரும். கௌரவமாக இருப்பீங்க. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திறமைகள் உண்டாக்கும். வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சௌக்கியத்தை கொடுக்கும். உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தைரியமாக நல்ல வலிமை நிறைந்தவர்களாக சந்தோஷமானவர்களாக இருப்பீங்க. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி என்பர்களை ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: தை வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதி கூடிய மிக அற்புதமான நாள். திதி வார யோக கரண நட்சத்திரம்னு சொல்கிற மாதிரி பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் இந்த நாள் திதியும் அமைஞ்சிருக்கு. வாரம்னா கிழமை. அதே மாதிரி நல்ல யோக பலனோட இந்த நாளுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த நாள் தேய்பிறை பஞ்சமி திதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள், வறுமை நீங்கும். உடல் உபாதைகள் அகலும். எதிரி தொல்லைகள் நீங்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. கைக்கு பணம் வந்து சேரும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாழ்க்கை அமையும். குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு கோவிலில் பிராமணர்களுக்கு ஒரு தானம் செய்யுங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளாதார நிதி உதவியும் செய்யலாம். உங்களுடைய விருப்பம், யதாசக்திக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். அந்தனர் தான் குரு பகவானுங்க. ஆக பிராமணர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய சில தோஷத்தை போக்குவதற்கு ஒரு நிலையாக இருக்கும், ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இறை வழிபாடு இந்த நாள் மிக மிக நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின் படி பார்க்கலாங்க. 4ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்க. ஒரு கலகலப்பு ஏற்படும். சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, அதை மற்றவங்க ரொம்ப அழகாக எடுத்து செய்வாங்க. குடும்ப ஒற்றுமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல உணவுகள் எடுத்துக்குவீங்க. சந்திர பகவான் உங்களுக்கு புதன் வீடான கன்னியில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் புதன் பகவானுங்கிறதுனால எல்லாமே ஒத்துப்போகக்கூடிய போக்கு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். 4ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்கிறதுனால தாய்க்கு பிடித்த பிள்ளையாக இருப்பீங்க. அதே மாதிரி வண்டி வாகன பயணங்களையும் சந்தோஷம், குதூகலம், நல்ல அந்தஸ்து, கௌரவம் இருக்கும். பட்டம் பதவி வந்து சேரும். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளை மிக அழகாக முறையாக செஞ்சீங்கன்னா அதற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணுறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்குங்க. வெளியிடங்களுக்கு போகணும், ஒரு இன்பமயமாக இருக்கணும். சுய சந்தோஷத்துக்காக சில வேலைகளில் சுதந்திரமாக கவனிப்பீங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களில் யாருடைய தலையிடம் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். வீடு மனை வாங்கிறது விற்கிறதுன்ற மாதிரி துறைகள் இருக்கிறீங்க, அதாவது கமிஷன் ஏஜென்ட்டுகளாக இருக்கிறவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே நல்ல லாபங்கள் இருக்கும். சேல்ஸ் நல்லா கொண்டு வருவீங்க. விற்பனை அதிகமாகும். மனை விற்பனை செய்யும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு வரும். பெருக்கி கொண்டே இருக்கோங்க. உத்தியோக வேலைகளில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தைரியமாக சில விஷயங்களை கவனிப்பீங்க.
ஸ்டூடெண்ட்ஸுக்குங்க ரொம்ப ஒரு ஆப்டான சந்தோஷமான நாளாக இருக்கும். ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு உண்டான எக்ஸாம், ஸ்பெஷல் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாமே செலக்ட் ஆகிடுவீங்க. இன்டர்வியூக்காக வெளியே வேலைக்கு போகிறவங்க, புதுசாக தேடுறவங்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படுங்க. புதுசாக வண்டி வாகனத்தை வாங்குவீங்க. வீட்டினுடைய பராமரிப்பு விஷயங்களுக்கு, வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக சில புதிய விஷயங்களை செய்வீங்க. செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்றபடி பண வரவுக்கும் இடம் உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயங்களில் மட்டும் பக்குவமாக நடந்துக்கணும். பிறரோட கலந்து ஆலோசனை செய்யணும். மனசில் தோன்றதை அப்படியே செய்யாதீங்க. சில விஷயங்களில் விரும்பின மாதிரி நடக்கும், சில நேரங்கள் எதிராக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஸ்வீகரித்து கொண்டு, ஸ்வீகாரம் பண்ணிண்டு, அதாவது ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சால் நல்லது. தொழில் ரீதியாக உற்பத்தி அதிகப்படுத்தணும்னு நினைப்பீங்க. பொருளாதார நிலையில் ஏற்றம் கிடைப்பதற்கு உண்டான அற்புதமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செஞ்சால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிக்கிறது செய்கிறதுனால நல்லது மட்டுமே நடக்குங்க. நட்பு பகன்னு பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான நாள். மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். உடன் பிறந்தவங்களால் ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க. புதுசாக கண்ணாடி வாங்கணும்னு நினைப்பீங்க. எப்பவுமே மூக்கு கண்ணாடி போட்டிருப்பீங்க. ஏதாவது படிக்கிறதுக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகல ஒரு சிலர் தொடர்ந்தே போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நிலை இருக்கும். உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் என்பவர் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. ஆர்வம் அதிகமாக இருக்கும். லாபங்கள் உண்டாக்கும். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். பல நன்மைகள் பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீங்க. சில வேலைகள் நிதானமாக நடத்துறது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களை ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். தை வெள்ளிக்கிழமைங்க. அது மட்டும் இல்லை, பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக்குறதுக்கு, வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக்க, வருமானம் கிடைக்க, தாமதங்கள் நீங்க, செல்வம் சேர, செல்வாக்கு உயர, எதிரிகள் தொல்லைகள் அடங்க, எதிர்மறை சக்திகள் நீங்க அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபாடு பண்ணணும். அம்பிகை வழிபாடு செய்கிறவங்களுக்கு சகல காரியங்கள் சித்தியாக்கும். சகல முன் ஜென்ம தோஷங்கள், சாபங்கள் நிவர்த்தியாக்கும். கர்ம வினைகள் குறையுங்க. ஊழ்வினைகள் நீங்கும். ஆக அம்பிகை வழிபாடு செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். இந்த வழிபாடு எப்படி செய்யறது, இந்த வழிபாட்டின் மூலம் என்னென்ன நன்மை, இந்த நாள் என்ன பரிகாரமாக செய்யலாம் அப்படிங்கிற விளக்கங்கள் முழுமையாக இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இன்ட்ரோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை கேட்டு முழுமையாக, பொறுமையாக, நிதானமாக, மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் தீரும். தொடர்ந்து எத்தனை பஞ்சமி செய்யணுங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. கேளுங்க, கேட்டு செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. அதற்குண்டான மந்திரங்களும் சொல்லியிருக்கோம். காயத்ரி மந்திரங்களை, அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. உரி ஏற திரி ஏறும். உங்களுக்கே நல்லா தெரியும். எத்தனை முறை எண்ணிக்கை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் நமக்கு அதிகம். ஆக கடகராசி அன்பர்கள், அதிபதியான சந்திர பகவான் 3ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. உங்களுடைய நடவடிக்கைகளில், குணங்களில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய குணம் என்ன, அவங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதிர்பாராத நிலையில் சில மாற்றங்கள் வரும். சந்திர பகவான் கன்னி ராசிக்கு லாபாதிபதி. அவரே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் வீட்டில் இளைய சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுமையாக, நிதானமாக சிந்தித்து செயல்படுத்தணும். மற்றவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை, எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படியே நம்பி எதுலேயும் செய்யக்கூடாது.
வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்ல சிந்தனைகள் மேம்படும். டிராவல் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, அந்த இடத்தினுடைய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியாது. சில நேரம் பய உணர்வுகள் இருக்கும். போனால் வேலை அங்கே எப்படி நடக்குமா நடக்காதா, நம்ம யாரை போய் பார்க்கறது, எப்படி வேலைகள் முடியும், சீக்கிரமாக முடியுமா இல்லைன்னா இழுபறி ஆகிடுமா, வேலைகள் நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும், படுற கஷ்டத்துக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு தான் யோசிப்பீங்க. கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாக யோசனைகள் அதிகம். எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமாக போய் பார்ப்பீங்க. மேலோட்டமாலாம் முடிவெடுக்க மாட்டீங்க. கருணை உள்ளம். நீங்கள் பேசுறது வேணால் வெளியில் கொஞ்சம் கடினமாக இருக்குமே தவிர உங்களுடைய மனசு குழந்தைத்தனமாங்க. ரொம்ப வெண்மையானது, மிருதுவானது கூட, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹார்ட். எண்ணமும் சரி, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தன்மையாக இறுக்கமாக அதிகம் உழைக்கக்கூடியவங்க. கோப உணர்வுகள் கொஞ்சம் தலை தூக்கம் அதிகரிக்கும், பிடிவாதம் இருக்கும். இந்த குணத்தை கொஞ்சம் அமைதிப்படுத்துறது நல்லது. உணர்ச்சி வசம் இல்லாமல் பொறுமையாக இருங்க. படிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து குழப்பங்கள்லாம் குறையும். அதிகமான நல்வாழ்வு பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். மாணவர்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் சீராக இருக்குங்க. படிப்பில் வேகம் இருக்கும், சில முயற்சிகள் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நாள் பஞ்சமி திதிங்கிறதுனால அன்னை வராகி தேவியை வழிபடுறது ரொம்ப நல்லது. கடகராசி அன்பர்கள், உங்களுடைய வேலைகள் எல்லாமே மிக சீக்கிரமாக நடக்கிறத நீங்கள் உணர முடியும். அம்பிகையை நம்பினோர் கைவிடப்படாருங்கிற மாதிரி தாங்க. நீங்கள் தெய்வத்தை நம்பி வழிபட உங்களுடைய செயல்கள் எல்லாமே சீராக இருக்க, நன்மை தீமை ஏற்ற மாதிரி அம்பிகையினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு, வாகனம் தொடர்புடைய செயல்பாடுகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் இருக்குங்க. பழக்க வழக்கங்களில் கூட மாற்றம் இருக்கும். ஒன்று போல இருக்காது. நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில வேலைகளை மாற்றி அமைப்பீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல ராகு பகவானோட ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால எதிலும் நிதானம் தேவை. அதிகமாக யோசிக்காதீங்க. பக்குவமாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை பயன்படுறதுக்கு முன்னாடி மிக மிக கவனமாக அதனுடைய நன்மை தீமையை உணர்ந்து பேசணும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, மாணவர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். படிப்பில் ஒரு தெளிவு இருக்கும். வங்கியில் வேலை பார்க்குறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட மனக்கவலைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை தினங்க, தை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அதிலும் இந்த நாள் சேர்ந்திருக்கக்கூடிய திதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதிங்க. பஞ்சமி திதி நாள் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம். நிறைய முகூர்த்தங்கள், நிறைய திருமண வைபவங்கள், சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். தேய்பிறை பஞ்சமி திதியில கஷ்டங்கள் தேய்ந்து போக்க அம்பிகை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதனுடைய முழுமையான விளக்கம், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோல், அதாவது இன்றைய பஞ்சாங்கம்னு ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா முன்னாடி, அதில் உங்களுக்கு விரிவாக விளக்கமாக எப்படி அம்பாளை வழிபடணும், அம்பிகையினுடைய வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நிறைய டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை கேளுங்க. கேட்டு அங்கே சொல்லியிருக்கக்கூடிய ஸ்லோகத்தையும் சொல்லுங்கள். காயத்ரி மந்திரத்தை உச்சரிங்க. இப்படி பண்ணும் பொழுது, அதை முறையாக செய்யும் பொழுது நிறைய பலன் உங்களுக்கு வரும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தேய்ந்து போக அம்பிகையை வழிபடுங்க. அம்பாள் தான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய சக்தி. ஆக ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால தெய்வீக வழிபாடு, ஆன்மீக எண்ணத்தில் உங்களுடைய நாட்டத்தை வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. சந்திர பகவான் உங்களுடைய விரையாதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருக்கிறார். பேசுகிற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. இந்த நாள் உங்களுக்கு பல சிறப்புகள் காத்திருக்குங்க. பண ரீதியாக நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள்னால சின்ன சின்ன நெருக்கடிகள் உண்டாகும். ஏன்னா விரையாதிபதி உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேச்சுக்கள்லையும் கொஞ்சம் பக்குவம் வேணும்.
யாரிடத்துல அதிகமாக எந்த விஷயத்தை பற்றியும் பேசாதீங்க. கிளாரிஃபிகேஷனே வேண்டாம். திடமாக தீர்க்கமாக ஒரு சில நல்ல முடிவுகள் எடுத்துகிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தினுடைய அனுகூலம் ஏற்படுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கால்ஃபர் வரலாம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். டெம்பரவரியிலேருந்து பர்மனெண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் ஜாபில். அது உங்கள் அப்பா செஞ்ச வேலையாக இருக்கலாம், இல்லைனாக்கா உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எழுதுகிற எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி. ஒரு சிலருக்கு ஸ்காலர்ஷிப்லேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. சிம்மராசி அன்பர்களே, ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஆஃபீஸ் ஸ்டாஃபாக நீங்கள் இருந்தீங்கனாலும் அடுத்த கிரேடுக்கு நீங்கள் ப்ரமோஷன் ஆக போகிறீங்க. வருமானத்திற்குண்டான அமைப்பு திருப்திகரமாக இருக்குங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில பொருட்களை வாங்குவீங்க. மன நிறைவு இருக்கும். தொழில் ரீதியான பயணங்கள்னால நன்மைகள் அதிகம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள்லாம் கொஞ்சம் குறையும். உங்களுடைய பாரம் நீங்கி மன நிம்மதி பெற போறீங்க. ஆனந்தம் நிறைந்த நாள், மகிழ்ச்சிக்குரிய அற்புதமான நாள். மாணவர்கள் படிப்பில் கெட்டிக்காரித்தனம் இருக்குங்க, ஒரு சுட்டித்தனம் இருக்கும். நல்ல விறுவிறுப்பாக வேலைகளை கவனிப்பீங்க. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். மனோதிடம் உண்டாக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்களால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் துள்ளலும் உண்டாக்கும் நாள். குழந்தைகள் வழியில் சந்தோஷம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய பணம் பொருளாதார வளர்ச்சி சற்று மேம்படும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்குங்க. உழைப்பை அதிகப்படுத்தணும். எந்த இடங்களிலும் உங்களுடைய நிலையை விட்டு கொடுக்காதீங்க. தைரியமாக வண்டி வாகன பயணங்களை பயன்படுத்தினால் நிச்சயம் உங்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குங்க. எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு உயர்வு ஏற்படும். முயற்சி கைகூடி வரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பணம் பொருளாதாரம் கைகூடி வரும். மன ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் தீரும். தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் குறையும். உங்களுடைய வேலைகள் மற்றவர்கள் எடுத்து செய்யலாம், அல்லது உங்களுடைய எண்ணத்தின்படி சில வரைமுறைகளை வைத்திருப்பீர்கள். குடும்பத்திற்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நடுநாயகமாக விளங்கக்கூடியவங்க நீங்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களை ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். வெள்ளிக்கிழமை தினங்க, தை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷம். செல்வம், செல்வாக்கு, சம்பத்து, கௌரவம், பட்டம், பதவி, உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெள்ளிக்கிழமை தினத்தில் மிக முக்கியமாக இந்த நாள் தேய்பிறை பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்பவே அற்புதம். நாள் செய்கிற மாதிரி நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு, பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம் இந்த 5 அங்கங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்திட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த நேரத்தில் எது செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பாங்க. ஆக கன்னிராசி அன்பர்கள் இந்த நாள் அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபாடு பண்ணுங்க. சகல பாவங்கள், சகல தோஷங்கள், சகல விதமான தீமைகள், திருஷ்டிகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். முறையாக வழிபடுறவங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையுங்க. உங்களோட இருக்கிறவங்க, உங்களோட டிராவல் பண்ணுறவங்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்குவீங்க. சந்திர பகவான் லாபாதிபதி உங்களுக்கு ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். மனசில் நிம்மதி இருக்கும். தொழில் சம்பந்தமான சில புதிய முடிவுகளை எடுப்பீங்க. மற்ற பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப்போட சில விஷயங்களை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதும் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. தொழில் வளம் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான முழு முயற்சிகளை கொடுப்பீங்க கன்னிராசி அன்பர்களே. புதிய சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் மிகுதியாக இருக்கும். புதிய வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இது மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல கூட புதுசா இடம் வாங்குறதுக்கான முயற்சிகள் நடக்கலாம். கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பூர்வீக சொத்துக்கள் கைகூடி வரும். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் கைக்கு வருங்க. வழம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு இருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். ரொம்ப டெக்னிக்கலான வேலைகளை கவனிப்பீங்க. தெரியாததையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். லாபங்கள் நிறைந்த நாளாக்கும். வியாபாரத்திலும் சரி, தொழில் சம்பந்தமான விஷயங்களிலும் சரி, ஏற்றங்கள் பிறக்கக்கூடிய மிக அற்புதமான நாள். எடுத்த வேலைகள் உங்களுக்கு நிறைவாக இருக்குங்க. குறிக்கோளோடு செய்வீங்க. நேர்மறையான எண்ணத்தோடு பாடுபடுவீங்க. கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகத்தான் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான சில வேலைகள் நடக்கும். ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை திருப்பி செலுத்துவீர்கள். படிப்பை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தி கொண்டே போவீர்கள். டபுள் டிகிரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையுங்க. வீண் கவலைகள், மன உளைச்சல் தீரும். குடும்ப ரீதியாக நீங்கள் சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி மனதில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீங்க. மேன்மையான நிலைக்கு வருவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனந்தம் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கலாம். லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். நுணுக்கமானதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். சாதகமான முடிவுகள் ஏற்படும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். வெள்ளிக்கிழமை தினம், தை மாதங்க. தை வெள்ளிக்கிழமை தினத்தில் பஞ்சமி திதி அமைந்திருப்பது ரொம்பவே விசேஷம். உங்களுடைய பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர, உடல் உபாதைகள் அகல, எதிரி தொல்லைகள் தீர, தேவையற்ற எண்ண அலைகள் நிவர்த்தியாக்க அன்னை ஸ்ரீ வராகி தேவியினுடைய வழிபாடுக்கு மிக மிக உகந்தது. பொதுவாக தை வெள்ளிக்கிழமை நாளை விசேஷம். அதிலும் பஞ்சமி திதி சேரும் பொழுது ஒரு இரட்டிப்பான நல்ல பலன் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இன்ட்ரோவில், அதாவது இன்றைய பஞ்சாங்கத்தில் பகுதியில் உங்களுக்காக அன்னை வராகி தேவியை வழிபாடு செய்கிறது எப்படி, அந்த அம்பிகை வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும், என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வருங்கிறத பூஜைகள் செய்யும் பொழுது முறையாக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதற்கான முழு விளக்கங்கள் அதோட காயத்ரி மந்திரத்தோட எந்த ஸ்லோகங்கள் அம்பாளுக்கு நீங்கள் உச்சரிக்கணும், நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு அந்த பகுதியில் கொடுத்துருக்கோம். முழுமையாக கேட்டு அதன்படி பூஜைகள் செய்யுங்க. உங்களுடைய பண கஷ்டம், பல வகையான துன்பங்கள், பலதரப்பட்ட சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆகிறத நீங்களே உணர முடியும். துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் நேர்மையாகவே இருந்து ஒரு சில விஷயத்தை சாதிக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய நேர்மைக்கு கிடைச்ச பொக்கிஷமாக எடுத்துக்கோங்க. ஒரு சில நல்ல காரியம் நடக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்குங்க. தேக பலம், தெய்வ பலம் இரண்டுமே இரட்டிப்பாக்கும். சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு ஒரு முக்கிய காரணம். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறதுனால ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய புத்தகத்தை படிக்கிறதுனாலையும் ஒருத்தவரோட பேசுறதுனாலையும் மிக நெருக்கமானவங்களோட உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுனாலையும் ஒரு சில நன்மைகள் பிறக்கும். மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தீரும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் அகலும். மனம் நிம்மதியானாலே உடலும் மனமும் இரண்டுமே சீராகும். ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையை இந்த நாள் பெறப்போறீங்க துலாம் ராசி அன்பர்களே. தொழில் நிமித்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று போல இருக்காது. எந்த வேலைகள் எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், யாருடைய வழிகாட்டுதல் படி செய்யணும், யாருடைய ஆலோசனைகள் தேவைங்கிற வரைக்கும் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே வருவீங்க. மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான செயல்களில் ஒரு முன் உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த அறிவாளி, திறன்,
ஆளுமை திறன், நிர்வாக திறன் எல்லாமே உங்களுக்கு உண்டு. காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, 10th +2 போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல கெட்டிக்காரத்தனமும் புரிதலும் உண்டாக்குங்க. வெளியூர்களுக்கு வேலை விஷயமாக, வியாபாரத்திற்காக, பொருள் விற்பனைக்காக, சேல்ஸுக்காக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷன்ஸ், வருமானம் கிடைக்கும். ஒரு சில பிரச்சனைகள் ரெக்கவர் ஆகும். கனிவாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்க, அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க, புதுசாக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறவங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வேலைக்காக காத்துட்ருக்கீங்கன்னாலும் நல்ல செய்திகள், தொடர்புகள் உண்டாக்க போகுதுங்க. இந்த நாள் குடும்ப நபர்களோட மனம் விட்டு பேசுவீங்க. மற்றவங்களுடைய வேலைக்கு துணையாகவும் இருப்பீங்க. உங்களுக்கும் நல்லது நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. நாகரிகமான விஷயங்களை பற்றின தேடல்கள் அதிகமாக இருக்குங்க. எதையும் நேர்மைக்கும் உண்மைக்கும் நியாயமாக நடக்கக்கூடியவங்க நீங்கள். அதனால் உங்களுடைய தொழிலும் அடுத்த கட்ட நிலைக்கு உயரும். பிரம்மாண்டமாக சாதிக்கிறது எப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஒரு சில நபர்கள் மூலமாக தெரிஞ்சுக்குவீங்க. பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சார்ந்த விஷயங்களில், மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான விஷயங்களில் தேடல் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகளை சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க, பல நன்மைகள் பிறக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு ஏற்படும், உன்னதமான நிலை உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகுங்க, முன்னேற்றங்கள் பிறக்கும், ஆதரவு உண்டாக்கும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். தை வெள்ளிக்கிழமை தினத்தில் பஞ்சமி திதிங்க. இந்த நாள் அன்னை ஸ்ரீ வராகி தேவியினுடைய வழிபாடுக்கு மிக மிக உகந்த நாள். அம்பாள் அம்பிகை வழிபடுவதால் உங்களுக்கு என்ன நன்மை, வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும், என்ன மாற்றங்கள் வரும், நீங்கள் சந்திக்கக்கூடிய பலதர பிரச்சனைகள் எப்படி தீரும், முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு இன்ட்ரோ பகுதியில், அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதியில் ரொம்ப விரிவாக விளக்கமாக அம்பிகைக்கான ஸ்லோகத்தோட உங்களுக்கு முழுமையாக சொல்லியிருக்கோம். அதை கேட்டு அதன்படி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாக தேய்பிறை தினங்களில் கொண்டாடக்கூடிய திதிகள் நம்மளுடைய கஷ்டத்தை போக்குன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த நாள் தேய்பிறை பஞ்சமி திதிங்கிறதுனால அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு முறையான வழிபாடு முறைகள் தேவை. என்ன தீபங்கள் ஏற்றணும், என்ன மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கணும், என்ன நைவேத்தியம் அம்பாளுக்கு பண்ணணுங்கிற முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. 9ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்குது. தினந்தோறும் நீங்கள் வேலை நல்லபடியாக நடக்கிறதுக்கு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் வருவதற்கு, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு பிள்ளையாரை தினம் தினம் நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டே ஆகணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போங்க. நீங்கள் செய்கிற உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்கும், தடை தாமதங்கள் நீங்கும். விநாயக பெருமானை வழிபட வழிபட உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சங்கடங்களும் தீருங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தைரியம் கிடைக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது விருச்சிகராசி என்பர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் நிச்சயம் நல்ல ஒரு வெற்றி முகாந்திரமாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மிக மிக அதிகமாகவே வரும். எதிர்பாலின மக்கள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும், ஆதரவுகள் உண்டாக்கும். குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். பிள்ளைகள்னால மகிழ்ச்சி, சந்தோஷமாக, குதூகலமாக, ஆனந்தமாக இருப்பீங்க. எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்குங்க.
நீண்ட காலமாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும். குடும்ப விஷயங்களை பற்றிய புரிதல்கள் இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல அனுசரணையான போக்கு வழிபடுங்க. குழந்தைகளுடைய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத பார்த்து கவனிப்பீங்க. உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களையும் நல்ல விதமாக கண்காணித்து வருவீங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பீங்க. பல நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்கு. மன அமைதி அதிகமாக கிடைக்கும். குடும்பத்திற்காக உங்களுடைய ஓட்டம் அதிகமாக இருக்கும். சுயநலம் இல்லாமல் பிறருக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை அதிகம் பெறுவீங்க. உழைப்பாளிங்க விருச்சிக ராசி அன்பர்கள். குடும்பத்தை தாங்கக்கூடிய அற்புதங்கள் உங்களுக்கு உண்டு. யாருக்கு என்னென்ன வேணுமோ என்பதை தெளிந்து அவர்களை மனதை விரும்பும்படியாக செய்து முடிப்பீங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகுங்க. ஏற்றமிகு வாழ்வினை பெறுவீங்க. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். மனசில் நிம்மதி இருக்கும். புரிதல் உண்டாக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்குங்க. குடும்ப ஒற்றுமை மேம்படும். மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை தினம், தை மாதங்க. ரொம்ப விசேஷத்திற்குரிய நாள். பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு. திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம் இந்த 5 அங்கங்கள் கொண்டதுதான் பஞ்சாங்கம். ஆக ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய திதிக்கு ஏற்றாற் போலும் அந்த கிழமைக்குண்டான நிலை போலும் மற்ற கரணங்கள் யோகங்கள் சேரும் பொழுது ஒரு அம்சமான நாளாக அந்த தினம் இருக்கும். அதுதான் மிக மிக நல்ல நாள்னு சொல்லுவாங்க. ஆக இந்த நாள் முகூர்த்த நாளாகவும் அமைகிறது. பலருக்குமே திருமண வைபவங்கள் இந்த நாளில் நடக்கிறது. திருமண யோகங்கள் கைகூடி வருவதற்குண்டான நாளாக இருக்கு. இந்த பஞ்சமி திதி ரொம்பவே விசேஷமானது. தேய்பிறை பஞ்சமி திதி. கோச்சாரத்தின்படி தனுசு ராசி அன்பர்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதிலும் கடந்த கால விஷயங்கள், பழைய விஷயங்கள் பற்றின யோசனைகள் உண்டாகலாம். புது நபர்கள் இடத்துல பேசும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்குறுதிகள் கூட உடனே யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்களால் செய்ய முடியுமோ முடியாதோன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது யாரிடத்திலும் எதை பற்றியும் நீங்கள் பேச வேண்டாம். கூடுமான வரையில் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. பண நெருக்கடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமாதிபதி உங்களுக்கு 10ல் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வரக்கூடிய வருமானத்தில் உங்களுக்கு சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனித்து தான் செய்யணுங்க. எல்லா விஷயம் தெரிந்தவர் தான் நீங்கள். நிறைய அனுபவம் பட்டவங்க. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இருந்தாலும் வான் மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தானே உங்களுக்கு பலனும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த நாள் வழிபடக்கூடிய அம்பிகை வராகி அன்னையினுடைய வழிபாடு உங்களுடைய கஷ்டத்தை போக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை தான் பிரதானம். தெய்வ வழிபாட்டுக்கு தேவை நம்பிக்கை, திடமான நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை, ஒரு வலிமையான வைராகியம் வேணும். கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு நம்பணும். அப்போதான் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயம் இருக்கும். பயம் அகலங்க. பதற்றமாக இருப்பீங்க. வேலையில், உத்தியோகத்தில், ஆஃபீஸ்க்கு போகிறவங்க உங்களுடைய பாஸ்கிட்ட பேசும்பொழுதே சில நடுக்கத்தோடு இருக்கும். நம்ம ஏதாவது சொல்லிடுவோமோ, நமக்கு ஏதாவது அவர் வேறு விதமாக பதில் கொடுப்பாரா, இன்றைக்கி மீட்டிங் நல்ல விதமாக நடக்குமா, மற்றவங்களோட ஸ்டாஃப்ஸோடு ஏதாவது நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமானு நிறைய விஷயங்கள் மனசில் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு சில தாமதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். டிலே ஆகும். உங்களை வெயிட்டிங்லேயே உட்கார வைப்பாங்க.
ரொம்ப நேரம் காத்துட்ருக்கா மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் கூட அந்த இடத்துல தேவையே இல்லாத வகையில் காலதாமதங்கள் இருக்கும். வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுல அலைச்சல் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. ஏன்னா அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 10ல் வரும்பொழுது மனசு ஒரு குழப்பமாக இருக்கும். வேலை பற்றின சிந்தனைகள், தொழில் பற்றின சிந்தனைகள், வருமானம் பற்றின சிந்தனைகள், என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்து ஒடுங்கி உக்காண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காகத்தாங்க இந்த பூஜை வழிபாடு கொடுத்துருக்கோம். பஞ்சமி நாள் வழிபாடுங்க, அம்பிகை வழிபடுங்க. அன்னை வராகி தேவியை மனதார மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. கோவிலுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சப்த கன்னியர்கள் கோவில் இருக்கா? அந்த சப்த கன்னியர்கள் ஒருவர் தாங்க அம்பிகை. அதே மாதிரி சப்த மாதர்களும் இருப்பாங்க. மாதாக்களில் ஒருத்தவங்க தான் அன்னை வராகி தேவி. வராக பெருமாளுடைய ஒரு அம்சம். கையில் எப்பயும் சங்கு சக்கரத்தோடு இருப்பாங்க பாருங்க. அன்னை வராகி பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடிய அவள் அம்பிகை. ஆக அம்பிகைக்கு உண்டான வழிபாடு முறைகளை பரிபூர்ணமாக நம்பி செய்தால் உங்களுடைய பஞ்சங்கள், கஷ்டங்கள், வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்தும் தூள் தூளாகுங்க. பஞ்சமி பைரவி பார்ப்புகழ் நாயகின்னு வழிபடுங்க. கண்டிப்பாக அம்பாள் துணை இருக்கிறான்னு நம்புங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பணத்திற்காக மட்டுமே இந்த நாள் இல்லைங்க. பணம் தாண்டி சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக நீங்கள் பணத்தை சம்பாரிச்சிட முடியும். எந்த விதமான எண்ணங்களும் நெருக்கடிகளும் இருக்காது. இந்த நாள் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விழிப்போடு இருங்க. கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மன அசதிகள் இருக்கும். எண்ணத்தில் தெளிவற்ற தன்மை உண்டாக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் கொஞ்சம் மறையுங்க. தேவையை சமாளிக்கிற மாதிரி பணம் கிடைக்கும். கவலை வேண்டாம். அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, நல்லது கண்டிப்பாக நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. கூடுமான வரையில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. எதையுமே திங்க் பண்ணி செய்யணும், பிளான் பண்ணி தான் பண்ணணும். திட்டமிடாத செயல்கள் உங்களுக்கு வீண். ஆக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மன அமைதியோட ஒரு இடத்துல இருந்து சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் பிறக்கும். ஹாவ் எ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தை வெள்ளிக்கிழமைங்க. பொதுவாக தை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே விசேஷமான நாள், மங்களகரமான நாள், சுபிக்ஷமான நாள். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாள் அதோடு மற்றொரு சிறப்பையும் பெறுகிறது. காரணம் என்னன்னா, பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதிங்கிறது என்ன? அதிலும் வெள்ளிக்கிழமை அந்த திதி சேரும்பொழுது என்ன பலன்? இதனுடைய முழுமையான விளக்கம் அன்னை வராகி தேவியை நாம் எப்படி வழிபடணும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வராகி தேவி அற்புதமானவள், கருணை உள்ளம் கொண்டவள். அம்பிகையினுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு, அம்பிகையை வணங்குபவர்களுக்கு, சரணாகதி அடைபவர்களுக்கு அம்பிகையானவள் என்றுமே அன்னையாக இருந்து அருள் பாலிக்கக்கூடியவள், கருணை உள்ளம். அம்பிகை வழிபட்டால் கிடைக்காத செல்வமே கிடையாது. எல்லா விதமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் கொடுக்கக்கூடியவள் அம்பிகை. ஆக அம்பாள் வழிபாடு எப்படி செய்யணும்னு இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இன்ட்ரோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை முழுமையாக கேளுங்க, பொறுமையாக நிதானமாக அந்த ஸ்லோகங்களை கேளுங்க. நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு பூஜை நேரத்தப்ப அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லனா
பலன் உண்டுங்கிறதையும் விளக்கமாக கொடுத்துருக்கோம். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே 3 கிரகங்கள், அஷ்டமாதிபதி சூரிய பகவானும், லாபாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும், 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதி தொழில் ஜீவன ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு ராசியில் இருக்கும் பொழுது என்ன பலன்? உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு சில மாற்றத்தை உருவாக்கும். ரொம்ப நெருக்கமானவங்க, வேண்டப்பட்டவங்க, நண்பர்கள், நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ அவங்களால சில மாற்றங்கள் வரும். கடன் பற்றிய எண்ணங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. கடன் சுமை உங்களை விட்டு நிவர்த்தியாக்க முழுமையாக நீங்க மேலே சொன்ன மாதிரி அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம், உத்தமம். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணியிருந்தாலும் சரி, கிடைக்காத பலன் இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினத்தில் பஞ்சமி திதி நாள் அம்பிகை வழிபடுறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி உங்களுடைய பஞ்சத்தை போக்கும், கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான நாள். வீட்டு கடன் மற்றும் வண்டி வாகன கடன், பிறரிடத்துல கைமாறாக வாங்கி இருக்கக்கூடிய கடன், இது பற்றிய எண்ணங்கள் தான் மனசில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு வளர்ச்சி, ஒரு growth கண்டிப்பாக கிடைக்கும், விருத்தி உண்டாக்கும். தொழில் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் பங்குதாரர்களோடு பேசக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய வார்த்தை ரொம்ப பக்குவமாக, எல்லாம் தெரிந்திருந்தாலும் மற்றவங்களுடைய மனம் புண்படும்படியாக பேசக்கூடாது. நிதர்சனமான உண்மையாக நிதானமாக இருக்கணும். உறவுகளிடத்துல புரிதல்கள் ஏற்படுங்க. நெருங்கிய நண்பர்களிடத்துல அவங்களுடைய ஆதரவு உண்டாகும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் சாதுரியம் இருக்கும். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். வீட்டிற்கு வர வேண்டிய சில முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. சிரமங்கள் மறையும் நாள், சில பிரச்சனைகள் தீரும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பில் ஒரு நிதான போக்கு, ஆர்வங்கள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்: உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். தந்தை வழியில் சில மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. வீண் வழக்குகள் மற்றும் சங்கடமான விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. திருவாள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி உண்டாக்கும். மேன்மைகள் இருக்கும். தொழில் விஷயங்கள் கைகூடி வரும். தந்தையினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு தைரியம் உண்டாக்கும். எதையுமே பகுத்து செய்வீர்கள். பகுத்தறிவு உண்டாக்கும். அறிவு திறமையோடு சில காரியத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம், தை மாதம். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது இந்த நாள் பஞ்சமி திதிங்கிறதுனால அன்னை வராகி தேவி வழிபாடு ரொம்ப நல்லது. பல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனக்கவலைகள், தேவையில்லாத குழப்பங்கள், இனம் புரியாத சிந்தனைகள் மனசில் அதிகமாக இருக்கும். மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கடன் பற்றிய சிந்தனைகள், வேலையில் இருக்கக்கூடிய சிந்தனைகள், உடல் உபாதை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக்க இந்த நாள் அன்னை வராகி தேவியை வழிபாடு பண்ணுறது உங்களுடைய பிரச்சனைகளை போக்கும், பஞ்சங்களை போக்கும், பண கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும். பண சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அகலும்.
கோச்சாரத்தின்படி பார்க்கலாம். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்குங்க. தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கூடுமான வரையில் மௌனத்தை கடைபிடிப்பது விசேஷம். பொருளாதாரத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இன்னும் அதிகமான முயற்சிகள் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றகரமான சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எந்த வேலையை செய்தால் நமக்கு வருமானம் கிடைக்குங்கிற யோசனைகள் பல நிலைகளில் இருக்கும். செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. இதனால் வரையில் இருந்துட்டு வந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் இடைவிடாத ஒரு முயற்சி இருக்கணும். ஒரு சில நேரம் சறுக்கல் வரலாம், ஒரு சில நேரம் வளர்ச்சி உண்டாகலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் மாறுபட்ட தன்மையிலேயே இருக்கும். பணம் பொருளாதார நிலைகளை ஏற்றம் பெறுவதற்கு, வியாபாரம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த நாள் மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களை, பொருட்களை வாங்கி வைத்து விற்பனை செய்யணும். வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பா, கனிவா, கரிசனமா பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பற்றிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மனதில் உங்களுடைய எண்ணத்தில் சாந்தம், மன அமைதி மிக மிக வேண்டும். சாந்தமாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய வேலை உத்தியோகம் சார்ந்த இடங்களிலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட கனிவா பக்குவமாக பேசி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. கும்பராசி அன்பர்களே, வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். விவசாயம், அக்ரிகல்ச்சர் பார்க்கக்கூடியவங்க அல்லது சில ஃபார்ம் வைத்திருப்பவர்கள், பண்ணை வீடுகள் நடத்துகிறவங்க, அதே மாதிரி நெல் விவசாயம் செய்கிறவங்க, சகல உணவு சம்பந்தமான துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கும், ஹோட்டல் வைத்திருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அதிக முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. கொடுத்த கடனை திரும்ப பெறுவது என்பது கடினமாக இருக்கும். பணத்திற்குண்டான விஷயங்களில் சிக்கனமாக இருக்க வேண்டும். அதிக வீண் செலவுகள் இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய தண்ணீர் குடிப்பது விசேஷம். இரவு நேரங்களில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிட்றது மகத்துவம். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் நல்லது. தன்னிச்சையான சில முடிவுகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. சில நேரம் மன சங்கடங்கள் வந்து போகும். உடல் உபாதைகள் ஏற்பட்டு தீரும். எச்சரிக்கையாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு மிக மிக அவசியம். வெளியிட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் ஞாபக சக்தி குறைவு என்பது போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதிகமாக படித்தாலும் உங்கள் மனதில் எதுவுமே புரியாமல் போகும். நினைவில் இருக்காது. அடிக்கடி மறந்து போய்விடுவீர்கள். வீட்டில் பெற்றோர்கள், தாய் தந்தையுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு தேவை. அவர்களிடம் அனுசரித்து நடக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாள். நன்மைகள் பிறக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் மிகுதியாக்கும். சாதுரியமாக இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்கள் உண்டு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். கும்பராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தை வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விசேஷ பலன்கள் இருக்குங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். தை வெள்ளிக்கிழமையில் தேய்பிறை பஞ்சமி திதியும் சேர்றது ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி ரூபமாக இருக்கக்கூடிய அன்னை ஸ்ரீ வராகி தேவியினுடைய வழிபாடு மிக மிக உச்சிதமானது, உகந்தது. உங்களுடைய இல்லற வாழ்க்கை திருப்திகரமாக அமைய, மன நிறைவு பெற, தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாக்க, குடும்ப சேம லாபங்கள் அதிகரிக்க ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடோடு தேய்பிறை பஞ்சமி நாளில்
அன்னை ஸ்ரீ வராகி தேவியையும் சேர்த்து வழிபடுங்கள். இந்த பூஜைக்கான விளக்கங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரத்யேகமாக மீனராசி அன்பர்களுக்காக இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இன்ட்ரோவில் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதை முழுமையாக கேட்டு நீங்கள் அதே மாதிரி இந்த தினம் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய வரங்கள் அள்ளி கொடுக்கக்கூடியவள் அம்பிகையானவள். ஆக உங்களுடைய தாயாக இருந்து கருணை வடிவாக நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் முன்னின்று வழிநடத்தக்கூடியவள் அம்பிகை. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசியினுடைய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம், விரயத்தில் புதன் பகவான், ராகு பகவான், சனீஸ்வர பகவான் 3 கிரகங்களும் சஞ்சாரம் செய்கிறாங்க. கோச்சாரத்தின்படி மனசில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும், குறிக்கோளோடு இருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை இப்படி தான் செய்யணும்னு திட்டமிட்டு வைத்திருப்பீங்க, அதன்படி நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு. பிராப்தமஸ்துன்னு சொல்லுவாங்க, நல்ல பிராப்தம் இந்த நாள் இருக்குது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்குங்க, அனுசரித்து போகக்கூடிய போக்கு உருவாக்கும், மன ஒற்றுமை ஏற்படும். அதே மாதிரி உறவுகள் வழியிலும் சிந்தித்து செயல்படுவீங்க, மற்றவங்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நண்பர்கள் இடத்துல மனமிட்டு பேசுவீங்க, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. செயல்களில் இருக்கக்கூடிய வேகங்கள் உங்களுக்கு ஒரே சீராக இருக்கும். மந்தத்தன்மைகள், பண பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு பாக்கியம் இருக்கு. உங்களுடைய கோப தாபத்தை குறைத்து உறவுகளிடத்தில் நல்ல இணக்கமாக இருந்தால்தான் உங்களுடைய செயல்கள் வெற்றி அடையும். மற்றவர்களிடத்தில் எந்த விதமான சினம் கொள்வதோ உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான் என்று பழமொழி உண்டு. ஆக கோபம் அடைந்தால் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிதல் இல்லாமல் போகும். புதுவிதமான கலைகளில் ஆர்வங்கள் இருக்கும், புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல அதிக கவனமாக இருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகக்கூடியவங்க, எக்ஸாம் மட்டும் இல்லைங்க, மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம், ஹையர் ஸ்டடீஸ்க்காக 10th +1 போகிறவங்களுக்கும் சரி, +2 எக்ஸாம் முடித்து காலேஜுக்கு என்ட்ரி ஆகிறவங்களும் சரி, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை மருத்துவத்துறையாகவோ அல்லது பல்துறை விஷயங்களாகவோ கலைத்துறை சம்பந்தமான நிலைகளிலோ நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வீட்டில் பெரியவங்களிடத்தில் அனுசரித்து இருப்பது நல்லது. வேலை உத்தியோகத்தில் பாஸ் கிட்ட கட்டுக்கோப்பாக அவங்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், வாக்கு சாதுரியம் உண்டாக்கும். ஹெல்த் நல்லா இருக்குங்க. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேட்கக்கூடிய இடங்களில் உதவிகள் வந்து சேரும், கைக்கு பண வரவு அதிகரிக்கும், வங்கியினுடைய தொடர்புகள் உண்டாக்கும், சேமிப்பு உயரும். நீங்கள் யாருங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டக்கூடிய அமைப்பு, திறமைகள் வெளிப்படும். அற்புதமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தர். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கிறவங்களுக்கு கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், புரிதல்கள் உண்டாக்கும், பெரியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவுகள் மேம்படும், பல நன்மைகள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், வாக்கு சாதுரியம் உண்டாக்கும், வருமானம் உயரும், பல புகழ் கீர்த்திகள் உண்டாக்கும், செல்வம் சேர்க்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. மீனராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.